பின்ன என்ன பண்றது சித்தி? அந்த சாமியையே தூக்கிட்டா எந்த சாமிக்கு கும்பாபிஷேகம் நடக்க போகுதோ அந்த சாமிய. என்ன சித்தி சொல்றீங்க? சாமியை தூக்குறதா? ஆமா, சாமிய தூக்கிதான் அவங்களுக்கு தண்ணி காட்டணும். அப்பதான் அந்த கும்பாபிஷேகத்தை நிறுத்த முடியும். காளியம்மா, நீ சொல்ற யோசனை நல்லாதான் இருக்கு. ஆனா இதுல ரிஸ்க் ரொம்ப அதிகமா இருக்கே. ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும், வேற வழி இல்லையே. இத மட்டும் நாம கரெக்டா செஞ்சா ஒரே கல்லுல 2 மாங்காய். அத்தை, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. சித்தி, நீங்க வேற லெவல்ல யோசிக்கிறீங்க. நீங்க சொல்றதை மட்டும் நாங்க செஞ்சுட்டா போதும். இந்த 2 குடும்பமும் ஜென்மத்துக்கும் ஒண்ணு சேர போறதில்ல. கும்பாபிஷேகமும் நடக்காது. அத்தை, நல்லா யோசிச்சு மாஸ்டர் பிளான் தான் போட்டிருக்கீங்க. இதுல என் அக்கா காரியையும் புத்திசாலித்தனமா கோத்து விட்டு ஒரே கல்லுல 2 மாங்காவா அடிக்க பாக்குறீங்க. கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகும். ஆனா இத நடத்தி காட்டுறது அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது. அந்த டிரைவர் பயலும் இந்த தடவையும் எல்லா விஷயத்திலயும் ரொம்ப கவனமா தான் இருப்பான். கொஞ்சம் நம்ம ஸ்லிப் ஆனாலும் எல்லாமே நமக்கு எதிரா திரும்பிடும். அதனால ஒவ்வொரு அடியையும் நாம ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்து வைக்கணும். சித்தி, பக்காவா பிளான் போட்டு கொடுத்துருக்கீங்க. அதை எப்படி நிறைவேற்றி காட்டுறோம்னு மட்டும் பாருங்க. இத நல்லபடியா செஞ்சு முடிக்கிற வரைக்கும் வேற எதை பத்தியும் யோசிக்க போறதில்ல. கண்டிப்பா செஞ்சு காட்டுறோம் பாருங்க சித்தி. காளியம்மா, இது நமக்கு வாழ்வா சாவா போராட்டம். இதுல நாம தோக்க கூடாது, ஜெயிச்சே தீரணும். எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம், நீ கவலைப்படாத. ம், அவனே வாடா. வரேன் சித்திரா. வெற்றியோட வாங்க. சரிங்க சித்தி.